ஸ்மோக்கிங் காஸ் அ கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்தால் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். காலை மண் வாசம் உன் கைப்பிடியில் நான் விழுந்த நாளும் நீ தூக்கி நின்றாய். சின்ன சின்ன காயம் நீயே தடவினாய். என் பயம் எல்லாம் உன் புன்னகை தின்றது. என் முதல் வெற்றி உன் கண் நிறைவு. என்னொரு சிரிப்பும் உன் உலகம் ஆகும். சாப்பாடு போடு, சாப்பாடை போடு. ஏய், சாப்பாடு போடுறா. சொன்னா கொண்டு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன சார், இப்போல்லாம் ரொம்ப பார்க்க முடியுது இல்லைங்க? உனக்கே தெரியும் உங்க அப்பா உங்ககிட்ட பேச வர சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? எனக்கு என்ன கதைன்னு உனக்கே தெரியும். இப்போதான் ஒழுங்காக படிக்கிறீங்க. நான் படிக்கிறேன். நீ எப்படி படிக்கிற? நான் எங்கடா 3 வருஷம் ஆகுது எங்கள் அப்பா என் படிப்பு படிக்க தானே நிம்மதியாக வருங்க. வேலைக்காவது போய் சொல்லணும் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் வேலை என்னமோ காமிச்சாங்க. ஒரு வேலைக்கு கூட நிம்மதியாக போட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போய் இன்னைக்கு நல்லா இது பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது நம்மளால நிம்மதி வீட்டுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா மறுநாள் வேலைக்கு போய் இவர் ஏதாவது பண்ணி வச்சுறாரு, நம்ம வேலையை கெடுத்துடுறாங்க.
ஒரு வேலையை கூட என்னால் நிம்மதியாக படிப்பை தான் நிறுத்தினேன். வேலைக்கு போகிறதுமா வேலையை கூட உருப்படியாக என்னால் போக முடியல. 3 வருஷம் ஆகுது. படிப்பும் போச்சு, வேலையும் போச்சு. உங்க அப்பா ரவுடி ரவுடின்றியே, உண்மையா உங்க அப்பா ரவுடி தானா இல்லை பேப்பர் ரவுடியா? ஏன் டவுட்டாக இருக்கா? ஆமா. இன்னைக்கு பாப்பா எங்கள் அப்பா ரவுடியா இல்லையான்னு தெரியும். பொசிஷன் புரியுதா? பாலு ஏரியா பசங்களை விட்டு அசுட சொன்னாங்க. ஸ்கெட்சு தாடி மிஸ் ஆகும். ஏய் சொல்லிதான் எல்லாமே நடக்குது. ஒரு புள்ளிங்களும் ரெடியாகுதுங்க. அத்து போடுறதுக்கு அத்தபடி லிஸ்ட் ரெடியாகுது. தூக்குனா மன மட்டை நான் சொல்றேன். முடிவாயிடுச்சு. அவள் தான் ஒரே முட்டை தூக்கி ஒரே கத்தி பிடிக்கிறது உள்ள அவன் பான்னு ரசிக்கிறான். நகப்பானே தெரியல. நானும் வர்றேன், நைட்டு வர்றேன், உட்காடுறேன், தூங்குறேன், ஏன் செய்யறேன், அப்படியே போறேன். சாப்பாடே செய்யுது. சாப்பாடே செய்யுது. கல்யாணம் பண்ணாலே இப்படிதான்டா. கல்யாணமே பண்ணாம பசங்க சுத்தி அது மாதிரி ஜாலியா ரெண்டு குழந்தை பெற்ற மாதிரி பேசுங்க. உண்மைதான்டா. ஜாலியா உங்க காலத்துல தவளத்தை சுத்தி இருந்தது. அப்புறம்டா என்ன புள்ளி வச்சு என்ன பண்ணலாம் கதை அது விஷயம் முடியல ஓடி நிற்குது. எல்லாம் ஒன்று செய்யலாங்க. பொருள் கையில் இருந்து பிள்ளைங்களை வந்துடுறேன். உன் பிள்ளைங்க சொல்றியா இல்லை உங்க பிள்ளைங்க சொல்றியா? கட்டுதான்டா
இப்படி எல்லாமே மாறணும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய ட்ரை பண்ணேன், நல்லா மாற்ற முடியல. நல்லா செய்ய முடியுமானே எனக்கு டவுட் தான். உதவியை ஒழுங்காக காப்பாற்றி வழி கொண்டு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இன்னும் உட்காந்து கட்டி 4 லட்சம் சுற்றி இருந்தா நிலமை மாறுமான்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே போகுது லைஃப். அவ்வளோதான். வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருந்து பிள்ளை பெற்று அது ஏதாவது பள்ளிக்கூட ஏதாவது அனுப்பிச்சு விட்டு ஏதோ பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சு விட்டு அங்கே வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு வேலை படிப்பு இன்னும் என் கண்ணில் எங்கேயுமே வரல. ஆனா நீ சொல்ற மாதிரி தெரியடா. ஏன் சார் புள்ளைய நான் ஐயோ வயசா உங்க பிள்ளைய நான் பார்த்துக்கேன். நகரே நான்ப்பா சொல்கிறேன். பா நான் நிதானமா தான் பேசுறேன். புள்ளைய நான் பார்த்ததான் நான் உங்களுக்கு சொல்றேன். புள்ளைய போற வழியில பசங்களை பார்த்துட்டு நேரா போறேன்னு தெரியல. புள்ள நிக்கிறான் டாஸ்மாகல்ல. நான் பாக்குறேன் பா புள்ளையாச்சு இது அப்படின்னு. நான் ஒன்றும் புரியல. சரி ஏதோ ஏதாவது வலைக்கு ஏதாவது வந்துருப்பாப்புலன்னா டாஸ்மாக் கடை ஏதோ வந்துருக்காப்புல. சேகரே நம்ம சொல்கிறோம் அது அவன் கிடையாதுன்ற. ஏய் அவன் தான்டா எனக்கு தெரியும். பார்த்து நான் சொல்றேன். கன்ஃபார்மாக சொல்கிறேன் சேகரே. ஆமாண்டா கன்ஃபார்மா தான் சொல்றேன். அவனை பார்த்துன்னு எனக்கு தெரியும். நான் போய் சொல்ல போறேன். சொல்லலை கண்டிப்பா இல்லடா. உண்மையா நான் வந்து சொல்றேன். என்னப்பா என்னப்பாண்ணா? நான் என்ன பண்ணேன்? எங்கே போனா? நான் எதுவும் பண்ணேப்பா. என்னப்பா என் ஃப்ரெண்டு சொன்னான் ஒயின் ஷாப்பில் பார்த்தேன்னு. அதனால தான் இப்படி பண்ணியா? எப்ப உன் ஃப்ரெண்டு சொல்றான், உன் ஃப்ரெண்டை நம்புற, அப்ப என்ன நம்பலையாப்பா நீ? சொல்லு. அப்போ உன் ஃப்ரெண்டை நம்புவ, என்ன நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் தானே உனக்கு எல்லாமே செய்றான், சாப்பாடு ஆக்கி போட்டு எல்லாமே உன்னை வந்து அவன் தானே பாத்துக்கிறான். அப்ப அவனை தான் நீ நம்புவ, ஏன்னா நம்ப மாட்டல. நம்ப மாட்டேன். 3 வருஷம் ஆகுது என் படிப்பை நான் விட்டு. இது வரைக்கும் ஒரு வார்த்தை நான் உன்னை எதுவுமே கேட்டது கிடையாது. ஏன் நிறுத்தின, எதுக்கு நிறுத்தினேன்ட்டுன்னு. ஏன்னா நான் முட்டாள் இல்ல, ஏன்னா நான் அடிமை இல்ல. நான் எதுவும் கேட்கக்கூடாது இல்ல. உன்னதான்பா கேட்குறேன் இல்ல. மூஞ்சி அப்படி வைக்காதப்பா, எனக்கு வாயில நல்லா வருது. அப்பா வாச்சேன்னு பாக்குறேன். மூணு வருஷத்துல ஒரு வாட்டியாவது உன்னை ஏன் நிறுத்தினன்ற காரணத்தை நீயும் சொல்லுவேன்னு பார்த்தேன். எவ்வளவு நல்லா படிப்பேன்னு உனக்கு தெரியுமா? படிப்பு நிறுத்தின அப்ப கூட நான் உன்னை எதுவுமே கேட்கல. வேலைக்கு போற இடத்துலயும் மறுநாள் வேலைக்கு செஞ்சா அதுக்கு மறுநாள் என்னை எப்படியாவது நிறுத்திடுறாங்க. காரணம் எதுவும் இல்லை, நீதான். நீ மட்டும்தான், வேற யாராவது. புரியுதா? நான் காரணம் இல்லை, நீதான். ஏன்னா ரவுடி பையனை யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் ஏதாவது தப்பு பண்றேன். உனக்கு பிறந்தல, அதான் நான் பண்ண பெரும் தப்பு. வேற எதுவுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. அதுதான் நான் பண்ண பெரும் தப்பு. அம்மா இறந்து இவ்வளவு நாள் ஆகுது. ஒரு வாட்டி உங்ககிட்ட நான் அம்மா எங்க இருக்காங்கன்னாவது நான் கேட்டிருக்கேனா? கேட்கல. ஏன்னா நீ மனசு கஷ்டப்பட போது நான் ஒரு வாட்டி கூட நான் கேட்டதில்லை. என்னைக்காவது நீ அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கியா? வருவ, சாப்பிடுவ, குடிப்ப, என்னை அடிப்ப, படுப்ப, அவ்வளவுதான். இதுதான் தெரியும், வேற என்ன தெரியும்? என்னைக்குன்னா ஒன்னா மறுநாள் அடிச்சு ஏன்பா ஏதாவது ஒரு ஆயில்மெண்ட் போடுறனாவது சொல்லியிருக்கியா? மாடு மாதிரி அடிக்கிறப்பா, மாடோட கேவலமா அடிக்கிற. நானும் மனுஷன் தானே, இவ்வளவுதான் தாங்குறது. சொல்லு. திருப்பி கேள்வி கேட்டா எங்க நீ திருப்பி ஏதாவது பேச முடியாதுன்ற காரணத்தினால நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்டதில்லை.
வீட்லேயே தான் இருக்கிறேன், வீட்லேயே தான் எல்லாமே செய்கிறேன். இதோ சாப்பாடு செஞ்சுன்னு வீட்டை தொலைக்கினேன், பெருக்கினேன், வீட்லேயே தானே இருக்கிறேன். நான் எங்கன்னா என் வயசு பசங்களோட வெளில சுற்றி நீ பார்த்துக்கிறியா? வீட்டில் தானே இருக்கிறேன். அப்புறம் எப்படி அவங்களுக்கு என் இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? நீ என்ன கேட்டுருக்கணும்? என் பையன் அந்த மாதிரி கிடையாது நீ சொல்லிடணும், நான் சொல்லணுமா? பா அவன் கேட்டா அவன் வெளி மனுஷால்ப்பா, நீ எப்படி அதை கேட்டுன்னு வந்து என்னை கேட்கலாம்? நான் எப்படி நீ இதுக்கு எனக்கு கொண்டு வரலாம்ப்பா. நான் மட்டும் பேசுறதே வேஸ்ட்டு. நீ எப்படா போப்பா, கேட்குறேன். ஊருக்கு கிளம்புண்டா. காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுடா. செகண்ட் இயர் வேறு போகிறேன், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டு நான் ரொம்ப பேசுகிறேன். ஏன்டா ரெண்டு சொல்லி தான் கூட இருந்தேன். இதே படிக்கணும்னு எங்கள் அப்பா பண்ணாங்க. 2 வருஷம் வெளியே மிஸ்டாரு. யார்கிட்டையும் ஒரு தடவை பேசுகிறேன். எனக்கு விஷயம் தெரியுமா? உலகத்திலே கொஞ்சம் விஷயம் கிடையாது. 11th 12th இவ்வளோ பேர் கூட நமக்காக பேசுறதுக்கு யாருமே 2 வருஷம் இருக்கு. பொறுமையான விஷயம். எங்கள் அப்பா எனக்கு சில பேசவே நான் ரொம்ப பெருசாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் பண்ணுறேன். அதாவது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, சரி அவரை நம்பி என்னை ஒயின் ஷாப்பில் பார்த்துட்டு இப்படி பண்ண இது 3 வருஷத்துல 1 வாட்டி கூட ஏன் படிப்பு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கேட்டால் எங்க ஒரு மனசு கஷ்டப்பட முடியும். எப்போ மனசு வலிக்கிட்டு ஒரு வேலைக்கு போனவங்க நிம்மதியாக வர மாட்டேறாங்க. அங்கேயே வந்து அவர் பிரச்சனை பண்றாரு. ஒரு நாள் வேலைக்கு போனா மறுநாள் வேலையை விட்டு போறான்னு சொல்ற அளவுக்கு பண்றாங்க. படிப்பும் கிடையாது, வேலையும் கிடையாது, வீட்டுல நிம்மதியும் கிடையாது. எங்க வேணா போவோம் மனுஷன். இது வரைக்கும் 1 வாட்டி கூட நான் பெற்றதுல இருந்து அம்மா எங்களை கேட்டது கிடையாது. கேட்டா அவர் மனசு கஷ்டப்படுறது புரிஞ்சே இருந்தது. மற்றவங்களுக்கு நம்பலாம், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எப்படி எனக்கு நம்பாம இருக்கலாம்? ஒரு பெத்த புள்ளி நீங்க நம்புறீங்க, உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு தெரியாது. நான் இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், இடம் போகணும்னா இருக்கிறேன். நீ எப்படி என்ன பேச போகணும்? நீ என்ன சொல்லணும்? என் பையன் கிடையாது, நீ பேசணும். நானா பேச முடியாது. உங்களுக்கு தெரியும், அதை நீ உங்களுக்கு எனக்கு இல்லை. ஒரு உண்மையை சொல்லுவா, மழை அழுவது வந்து அவனுக்கு ஒரு உண்மையை சொல்ல. எங்கள் அப்பா ஊருக்கு வந்து நல்லவராக இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பிள்ளைய தோத்துட்டாரு. என் தாத்தாக்கு 65 வயசு. அவருக்கு ஆல்ரெடி 2 ஆர்டர். அப்படி இருந்தால் அவரை வேலைக்கு போனாப்பா. எங்கள் அப்பா ஒரு ஃபோன் பண்ணதில்லை, காசு அனுப்பிச்சதில்லை. என் வீட்டுக்கு நேரில் கூட பார்த்ததில்ல. அப்பா இப்படி இருப்பாரு. ஆனால் அவர் உயிரோட இல்லை. என்ன தாத்தா என்ன பண்ண? 65 வயசுல அவர் வேலைக்கு போனார்ல. எங்கள் அப்பா ஒரு தடவை கூட, அப்பா நீ வேலைக்கு போகாதப்பா, நான் பார்த்து நம்ம கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். அதனால தான் நான் சொல்றேன், உங்க அப்பாவை நீ விட்டாரு. அப்பா நல்லா பார்த்து நீ உண்மையான ஒரு எங்க அப்பா பக்கத்திலே தோத்துட்டாரா, சொந்த அப்பாவே பார்த்துட்டாரு, நீ பார்த்துக்கிற. அது எப்பயுமே ஒரு விட்டுறாரு. கொஞ்சம் இந்த காலம் ஒரு டைம் பார்த்து வாப்பா. அப்பா ஒன்று காரணம் பண்றாருன்னா அது ஒரு நல்ல காரணமாக உன்னை அடிக்கிறாரு, திட்டுறாரு, உதைக்கிறாரு, அதுக்கெல்லாம் உன் நல்லது நல்லதுன்னு இருக்கும். வேற எதுவுமே இருக்காதுடா.
புரியுது. அப்போ கேட்டதா சொல்லுங்க. நான் கிளம்புறேன். பாய். ஒரு பொருள் கூட இருக்க வரைக்கும் தெரியாதுடா, அதை விட்டு போன பிறகுதான் தெரியும் அது வழி. பாய்டா. ஹலோ ஹலோ அங்கிள், சொல்லுங்கள் அங்கிள். தம்பி தயாள், உங்கள் அப்பா அடிப்பட்டு கிடக்குறாருப்பா, ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், கொஞ்சம் வாப்பா. உன் கை பிடிச்சா போதும், என் பயம் எல்லாம் போகும். நீ நடந்த பாதை மேல நான் என் காலடி வைக்கேன். சின்ன சின்ன வலிகளையும் சிரிச்சே நீ தாங்கினியே. தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் பல்லு சாரா, நான் வந்து பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப மாதம் ஆச்சு பார்த்து. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்டா. என்கிட்ட நீ ஒரு பொய் சொல்கிறீங்களா? எனக்கே அதை சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. என் பையனை நான் ஒயின் ஷாப்பில் எங்கேயுமே நான் போகல. ஏன் அப்படி சொன்னது எனக்கும் தெரியல. என்னோட உறுத்தல் இங்கே வந்து உன்கிட்ட வந்து காமிச்சுனா தெரியல. உனக்கு என் பையனை பற்றி தெரியும். என் பையனை நான் நல்லபடி தான் வளர்த்தேன் நான் நினச்சேன். ஆனால் என் பையன் புதியத்தனமாக இருக்கிறது, இந்த வயசுல என்கிட்ட வண்டி கேட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்தேன். இருந்தும் அவன் கொஞ்சம் கூட ஒரு விஷயத்த இது வந்து பண்ணாம மதிக்காம அவன் போக்கில் அவன் பாடுன்னு இருக்கான். ஆனா உண்மையை சொன்னோம்டா பாலு, உன் பையனை உண்மையாவே நீ ரொம்ப வளர்த்துருக்க. நான் ஒரு விஷயத்துலயும் நான் பார்த்தேன். உன் பையன் அவ்வளோ தெளிவா அவ்வளோ மெச்சூரிட்டியா உன் பையன் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போச்சா. ஒருவேளை என் வளர்ப்புல தான் நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனோ அப்படிலாம் எனக்கு தோணுச்சா. பாலு, உன் பையனை பற்றி சொல்லணும்னா இப்போ நான் சொல்ல போகிறது உண்மைதான். உன் பையனை ரொம்ப வளர்த்து வச்சிருக்கேன், ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் மாற்றலாம்னு சொல்லிட்டு நானும் அதை ட்ரை பண்ணியிருந்தாலும் என்னால் எதுவுமே சரி பண்ண முடியல. ஆனால் இந்த காலத்தில் உன் பையனை இந்த அளவுக்கு உன் பையன் நல்லா வளர்ந்துருக்கானா அதுக்கு காரணம் இல்லை. உன் பையன் ரொம்ப தங்கங்க. அதான்டா சொல்லிட்டு போகலாம் சரி வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஊத்தலாம் இருந்தது. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பாலு, என் பையனை திருத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் உன்னோட பையன் மாதிரி ஒரு பையனும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதை சொல்ல வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிடா பாலு, நான் கிளம்புறேன்.
என்னப்பா ரொம்ப தப்பாக பேசுகிறேண்ணா? அடிபட்டிருக்கேன். அப்பாகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறேன். பேச மாட்டேனா? பேச மாட்டேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன். உன் படிப்பை ஏன் தெரியுமா நிறுத்தினேன்? 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வர வேண்டிய பிரச்சனை உனக்கு வருதுன்னாங்க. அப்போது எங்கே அந்த பிரச்சனை எனக்கு பதிலாக ஒன்று வந்து தொட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் படிப்பை நிற்பாட்டினேன். அந்த ஒரு சூழ்நிலைனால தான் உன்னை நான் நிற்பாட்டினேன். வேற ஒன்றும் தான். அந்த ஸ்கூல்னால தான். நீ ஸ்கூலுக்கு போகும்போது யாருன்னா வந்து உன்னை என்ன பண்ணால் எனக்கு தெரியாதுப்பா. அதே நம்ம வீட்டில் நீங்கள் இருந்து நான் அவனை பார்த்துனே இருப்பேன்ல, அதுக்கு தான் அப்போ சொன்னேன். எனக்கு தெரியும்ப்பா நீ நல்லா படிப்பேன். ஆனால் நம்ம சூழல் அதுக்கேற்ற மாதிரி இல்லையே. சின்ன வயசுலேயே உங்கள் அம்மாவை நீ இழந்துட்ட. நீ கை குழந்தையாக இருந்த. எனக்கு தெரியும் நீ ஒரு வார்த்தை கூட அதை பற்றி என்கிட்ட கேட்டதில்லை. நான் உங்கள் அம்மாவை நல்லா தான்ப்பா பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவன் முன்னே பெற்று கொடுத்துட்டு அவன் இறந்துட்டான். அவள் போனதுலேருந்து நான் உன்னையும் நல்லா தான்ப்பா பார்த்துக்கிட்டேன். ஒரு வயசு வரைக்கும் நான் உன்னை ரொம்ப பாசமாக தான்ப்பா வளர்த்தேன். எங்கே ரொம்ப பாசமாக வளர்த்தா மற்றவங்கள மாதிரி நீ ஆகிட போகிறேன்னு சொல்லிட்டு தான் உன்னை அடிச்சே வளர்த்தேன். நான் அப்படி வளர்த்துருக்கக்கூடாதுல்லப்பா. இன்றைக்கி எல்லாரும் வந்து என் பிள்ளைய பார்த்து நல்லபடியாக வளர்த்துருக்கேன்னு சொல்லும் போது பரவாயில்லப்பா, ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சேன். இல்லை, எந்த இடத்துல செல்ல கொடுக்கணுமோ அந்த இடத்துல செல்ல கொடுக்கணும். எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல பிள்ளைங்களை அடிக்கணும். தப்பு எது சரி இன்னும் பிள்ளைங்களுக்கு தெரியாதுல்ல. அதுவும் இந்த காலத்து பசங்க ரொம்ப அடம் பிடிக்குது. நீ எதுவும் வேணும்னா அடம் பிடிச்சதில் எதுதான் வேணும்னு என்கிட்ட நீ கேட்டது. என் வாழ்க்கையில் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. நான் உனக்கு எந்த தப்பும் பண்ணலப்பா. நீ இப்போ இப்படி வளர்ந்து நிற்கிறல்ல, அதுக்காக தான் உன்னை இப்படி அடித்து வளர்த்தேன். என்னை அடிப்பட்டு கூட நீ எங்கே என்னை பார்க்காம இருப்பியோன்னு நினச்சேன். ஆனால் வேலைக்கு எல்லாமே செய்கிற. நானும் நிறுத்தணும்னு நினச்சாலும் என்னால் இப்போ நிறுத்த முடியல. நிறுத்துகிறேன். ஆனால் நீ இதே மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அப்பா அவனை அடிக்க மாட்டேன். ஆனால் நீ ஒழுங்காக இருக்கும். இதே மாதிரி உன் பிள்ளைங்களை நீ வளர்க்கும். புரியுதா? அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்கும். எனக்கும் நீ இல்லாமல். ஆனால் இப்போ நான் சொல்லுவேன், my dad is my hero. உன் மௌனத்தில் கூட எனக்கு பாடம் இருக்கே. நான் விழுந்தா நீயே தூக்கு, நீ சொன்ன வார்த்தை உயிரே. உன் நிழல் போதும் அப்பா, என் வழி ரோஷன் நானே. அப்பா என்